Hi friends, இன்றைக்கி நம்ம வந்து 3D விசிட்டிங் கார்டு Coreldraw எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து ஷீட் இருக்குல்ல, இதில் போயிட்டு பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது விசிட்டிங் கார்டு சைஸ் கரெக்டாக இருக்கும். இதில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்துப்போம். இதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். அதுக்கு வந்து ஒயிட் கலர் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் எடுத்துப்போம். அதுக்கு ஷேடோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ப்ரெசென்ட்டில் போயிட்டு ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருங்க. அது கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஓகே. அதே மாதிரி இந்த பிளாக் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு அதே மாதிரியே இதில் போயிட்டு ஷேடோவில் போயிட்டு அங்கே வந்து மீடியம் க்ளோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து மீடியம் க்ளோ. அதே மாதிரி இதுக்கும் வந்து மீடியம் க்ளோ விட்டு மீடியம் க்ளோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இது இருக்குல்ல, இந்த இதுக்கு வந்துட்டு இந்த ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் கொடுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போடணும். இங்கேருந்து இப்படி வரைஞ்சி இந்த எண்டில் வச்சு இந்த எண்டில் வச்சு இந்த எண்டில் வச்சு இந்த எண்டில் வச்சுருவோம். ஸ்ட்ரோக் நான் இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்னா ஒயிட் பிங்க் கொடுப்போம். இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம பிங்க் கலர் கொடுத்துப்போம். ஒயிட் பிங்க். இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு கலர் அழகாக தெரியுதா? இப்போ இதெல்லாம் அதை இங்கே எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கம்பெனி நேம் இங்கே வந்து லோகோ வச்சுக்கணும். இது வந்து கம்பெனி நேம். அதுக்கப்புறமா இந்த கியூஆர் கோடு வந்து இங்கே வச்சுப்போம். வெப்சைட்டு கியூஆர் கோடு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம வெப்சைட் டைப் பண்ணிப்போம். இங்கே வந்து வெப்சைட், நம்மளோட வெப்சைட் என்ன வெப்சைட்டோ அதில் இதில் டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதுக்கே வந்து ஃப்ரண்ட் டிசைன் போடுவோம். இதை அப்படியே Ctrl D கொடுத்துட்டு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கம்பெனியை எடுத்துருவோம். இந்த கியூஆர் யூனையும் எடுத்துருவோம், வெப்சைட்டையும் எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து அப்படியே மிரர் கொடுங்க. இப்படி வந்துடுச்சா? இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடணும். இந்த ரெண்டு பிளாக்கையும் இது எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக உட்கார வைங்க. கரெக்டாக உட்காந்துடுச்சா? இந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் எடுத்துப்போம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு இந்த டிசைன் இருக்குல்ல, அதை கொடுங்க. இப்படி வந்துடுச்சா? இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ரைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இங்கே கரெக்டாக வந்து உட்கார வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக உட்காராது, அது நம்ம கொஞ்சம் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து இந்த எட்ஜில் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஷேடோ வந்து கீழே கொஞ்சம் கீழே பார்த்தது மாதிரி வச்சுக்கோங்க. ஷேடோ இதுக்கு பாட்டம் ரைட். இப்போ ஓகே ஆயிடுச்சா? இந்த கியூஆர் கோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. நேம் டெஸ்டினேஷன் வந்து இங்கே நேம் வந்து இந்த பிளாக்கில் வந்துடணும். நேம் இந்த பிளாக்கில் வச்சுட்டு இந்த கிராஃபிக் டிசைனர் ஏதாச்சும் ஒரு போட்டுக்கோங்க. இந்த சிம்பிள் இருக்குல்ல, மொபைல் சிம்பிள், இது வந்து இங்கே வச்சிடும். இந்த சிம்பிள் இருக்கிறது வந்து மொபைலுக்கு மொபைல் சிம்பிள், இமெயிலுக்கு இமெயில் சிம்பிள், வெப்சைட் அட்ரஸ், அதுக்கான சிம்பிளை இங்கே அதுக்கு நேராக வச்சிடணும்.